தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க கருத்துக்களை சுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கட்டளை வியாழன், அதாவது பாஸ் ஓவர் அண்ட் ஹோலி கம்யூனியன், பெரிய வியாழனை குறித்து இந்த நாளிலே பரிசுத்த வாரத்திலே வியாழன், பெரிய வியாழன், கட்டளை வியாழன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில்தான் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே தமது சீசரோடு கூட பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார். அதன்பின் திருவிருந்து ஆராதனையும் நடத்தினார். முன்னதாக தம்முடைய சீசர்களுடைய கால்களை கழுவி, இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி திருவிருந்து ஆராதனையும் நடத்தினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இயேசு தம்முடைய சீசர்களுடைய கால்களை கழுவினார். அவருடைய தாழ்மையை குறித்து நாம் பார்க்கின்றோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்களை பார்க்கும்போது, இயேசு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவி தான் உடுத்தியிருந்த சீலையால் துடைத்தார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள், உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதம் தொட்டு குனிந்து தன் கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்து தன் தலைமறையினால் துடைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மைக்கு முன்னானதை தாழ்மை. தாழ்மை இல்லவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கிறிஸ்துவும் மரண பரியந்தமும், அதாவது மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2வது யோவான் 13:8, நான் உன்னை கழுவாவிட்டால் இடத்தில் பங்குவில்லை. நாம் கழுவப்பட வேண்டும். இந்த பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வாரத்திலே, இந்த கட்டளை வியாழனிலே திருவிருந்து ஆசரிக்க போகிறவர்கள் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். யோவான் 13:8, நான் உன்னை கழுவாவிட்டால் இடத்தில் உனக்கு பங்குமில்லை. இயேசு பேதுருவின் கால்களை கழுவ வந்தபோது, பேதுரு, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். பேதுரு, அப்படியானால் என் கைகளையும் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு முழுகினவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும் என்றார் சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறார் சங்கீதம் 51:1-27 வசனங்களில், சங்கீதம் 51:2-7, தேவனே என்னை சுத்திகரியும், என்னை கழுவியேறலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, அங்கே அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அடுத்தபடியாக திருவிருந்து ஆசரிக்க போகிறவர்களாகிய நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானமன கடவன். இயேசு கிறிஸ்து தாம் திரும்ப வருமளவும் அவருடைய பாடு மரண உயிர்த்தல் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும்படி இந்த திருவிருந்து ஆராதனை ஏற்படுத்தினார். கிறிஸ்துவின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் சங்கீதம் 96:9, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி பக்தன் வீதமாய் சொல்கிறான். பிரியமானவர்களே, இந்த திருவிருந்திலே ஆசரிக்க போகிற நாம் முதலாவது பார்த்தோம், நாம் தாழ்த்த வேண்டும். 2வது கழுவப்பட வேண்டும். 3வது சோதித்து பார்க்க வேண்டும். லூக்கா 22:15, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே மத்தேயு 26:26, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர் கொடுத்து, இது நான் வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அதாவது இது அவர் உடலுக்கு அடையாளம். பிரியமானவர்களே, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இது உடலுக்கு அடையாளம். அடுத்தபடியாக லூக்கா 22:20, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படும் என்று இரத்தத்தினால புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி பார்க்கிறோம். இது அவருடைய உயிருக்கு அடையாளம். 3வதாக 1 கொரிந்தியர் 10:16-17 வசனங்களில், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா?
நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதால சொல்லி பார்க்கிறோம். இது அவருடைய உறவுக்கு அடையாளம். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ்.